உடல் அமைதி, பிராண அமைதி, மன அமைதி, புத்தியின் அமைதி, இவ்வாறு அமைதிப்படுத்தி தியானத்தினுடைய முதல் படி. எண்ணங்கள் அதன் போக்கில் செல்லட்டும், எந்த கட்டுப்பாடும் விதிக்க வேண்டாம். இதை உறுதி செய்ததற்கு பிறகு, இந்த அமைதியை உறுதி செய்ததற்கு பிறகு தியானத்திற்கு செல்ல வேண்டும். அடுத்து மனம், மனம் ஏகாக்கிரத சித்தம், ஒரு இடத்தில் செய்யும் வேலையில் குவிந்திருத்தல், அது தியானத்தினுடைய பலன். மனதை ஒருநிலைப்படுத்தும் தியானம். மனதுக்கு தொடர்ந்து பாவனைகளை கொடுத்து ஓரளவு அமைதிப்படுத்திய பிறகு தியானத்திற்கு வர வேண்டும். அக்செப்டன்ஸ், அசங்கோகம், யாருடன் நான் தொடர்பில்லாதவள், சாந்தக அக, சாந்தோகம். பிறகுதான் தியானம். மனதை குவிக்க, மனதை ஒருமுகப்படுத்த செய்யும் தியானம். இவ்வாறு மனதை குறிக்க இறைவனைத்தான் குறியாக கொள்ள வேண்டும். அவருடைய நாமம், இறைவனுடைய ரூபம், இவற்றைத்தான் தேய விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இறை தத்துவத்தை கொண்டு வராத தியானம் தியானமே அல்ல. நம் இஷ்ட தேவதைகளை உடைய ரூபம் நம் மனதில் மறையாமல் அமர்ந்திருக்கும் ஒரு ரூபம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தவும். மனக்கண்ணில் இறைவனுடைய ரூபத்தை மட்டும் பார்க்கிறோம். அது ஒரு கோவிலில் நடந்த அபிஷேக ரூபமாக இருக்கலாம், விஷ்ணுவின் அலங்கார ரூபமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், நடராஜரின் ரூபமாக இருக்கலாம், அம்பாளின் ரூபமாக இருக்கலாம். அதை மீண்டும் மீண்டும் அந்த உருவத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு 2 நிமிடம் அமர்ந்திருக்கவும். மனம் வெளியில் செல்வது குறையல்ல, மீண்டும் அந்த உருவத்தில் கொண்டு வந்து நிறுத்தி பழகவும்.
மீண்டும் மீண்டும் அந்த ரூபத்தை, இஷ்ட தேவதையினுடைய ரூபத்தை கொண்டு வந்து நிறுத்தவும், மனக்கண்ணால் கண்டு களிக்கவும். சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். கைகளை முறைசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். அண்ணி